வணக்கம். ஷெஃப் மகேந்திரவர்மா. நான் எனக்கு செய்யப்படுறதுன்னா சிக்கன் கறி. இது வந்து சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறேன். ரொம்ப அருமையாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நான் எப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இன்னைக்கு. சிக்கன் கறி பண்ணுறதுக்கு 1/2 லிட்ரு எண்ணெய், நல்லெண்ணெய் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஒரு 5 கிராம் பட்டை லவங்கம் ஏலக்காய், 2 கிலோ வெங்காயம் நீளமாக இருக்கிறது, 10 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா போட்டு வதக்கணும். நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதங்கிடுச்சு. இப்போ வந்து 250 கிராம் இஞ்சி, 250 கிராம் பூண்டு ரெண்டையும் தனியாக அரைச்சி ஒன்றா சேர்த்துக்கணும். போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கின பிறகு மசாலா எடுத்துக்கணும். 2.5 ஸ்பூனு சில்லி பவுடர், 2.5 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2.5 ஸ்பூனு சிக்கன் கறி பவுட்ரு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு சேர்த்து நல்லா போட்டு வதக்கணும். நல்லா எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு நல்லா வாசனை வேறு ருசியாகும். நல்லா வதக்கிக்கிட்டு தக்காளி 1 கிலோ சேர்த்துக்கணும். நல்லா போட்டு வதக்கணும். நல்லா வதக்கணும். நல்லா தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து இது மசாலா அரைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்னா, தேங்காய் ஒரு 3 தேங்காய், ஒரு 2 கிராம் பட்டை லவங்கம் ஏலக்காய், 200 கிராம் பொட்டுக்கடலை, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, புதினா தேவையான அளவு, சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கணும். சேர்த்து ஒன்றா அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுட்டு இப்போ வந்து சிக்கன் கறி தேவையான மசாலா ஊற்றிக்கணும். நல்லா போட்டு 6 கிலோ கோழி கறி எடுத்து இதில் கொட்டிடணும். கொட்டிட்டு நல்லா வதக்கணும். இது கொஞ்சம் காரமாக பண்ணுறதுக்காக நான் சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்ப்பேன். அதை நான் இடித்த மிளகாய் சேர்த்துக்குவேன். சில்லி ஃப்ளாக்ஸ்மாங்க, ரொம்ப அருமையாக காரமாக இருக்கும். சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வதக்கிட்டு அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு கல்லுப்பு போடணும். கல்லுப்பு போட்டு கல்லுப்பு எல்லா சாப்பாட்டுக்கும் ருசி தருதுன்னா கல்லுப்பு மெயினாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. மிளகாய், இடித்த மிளகாய், இது வந்து காரத்துக்காக போட்டது. இது ரொம்ப அருமையாக இருக்கும். தேவையான சேர்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம தேங்காய் எல்லாம் மசாலா அரைச்சது. இந்த மசாலா என்ன பண்ணால் எடுத்து அந்த சிக்கனோட கொட்டிக்கணும். கொட்டி நல்லா வதக்கணும். மினிமம் ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். நல்லா வதந்த பிறகு மசாலா பச்சை வாசம் மட்டும் செஞ்சோடனே அந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை அந்த நல்லா எடுத்துகிட்டு தண்ணியை எல்லாம் எடுத்து நல்லா அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா போட்டு எந்தளவுக்கு வதக்கணுமோ அந்தளவுக்கு ருசி. 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கணும். கருவேப்பிலை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.